இங்கே ஒரு வெள்ளை கலர் பாம்பு 1000 வருஷங்களுக்கு மேலே வாழ்ந்திருக்கும். அப்புறமா அது ஒரு அழகான பொண்ணா மாறி இருக்கும். இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பொண்ணுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பொண்ணு பாம்பா இருக்கும்போது ஒரு ஆசை இருந்திருக்கும். என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு செலிப்ரேஷன்னா இந்த மனுஷங்க எல்லாம் இப்ப பார்த்தாலும் ஆல்கஹால் குடிச்சிட்டு இருக்காங்களே, அதே மாதிரி நம்மளும் பொண்ணா மாறினதுக்கு அப்புறமா கண்டிப்பா அந்த மாதிரி குடிக்கணும்னு இந்த பொண்ணுக்கு ஆசைப்பட்டுரும். இப்ப பொண்ணா மாறின உடனே முதல் வேலையை அதை எடுத்து குடிக்கிறது. அடுத்ததுதான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பச்சை கலர் பாம்பு இருக்கும். அந்த பச்சை கலர் பாம்பு வேற யாரும் கிடையாது, இவளோட தங்கச்சி தான். ஆனா இந்த பாம்பு பையன் ரூபத்துல மாறி இருக்கும். என்ன நீ இப்படி மாறி இருக்கு, என்ன மாறாம பையனா மாறி இருக்கே அப்படின்னு சொல்லி அக்கா கேட்டிருப்பா. அதாவது இப்ப இவங்க பொண்ணா மாறனா பையன் மாறனா அப்படின்னு இவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இவளுக்கு பொண்ணா மாறணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கும். அவங்க தங்கச்சிக்கு பையன் உருவத்துல இருக்கணும் தான் ஆசை இருந்திருக்கும். அதனால இப்ப அதே மாதிரி அந்த தங்கச்சி பாம்பு மாறி இருக்கும். அடுத்ததா இப்ப இவங்க 2 பேரும் இந்த காட்டுக்குள்ளேயே நம்ம வாழ்ந்தது போதும், இதுக்கு மேலேயாச்சு இந்த உலகத்துல போயிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு கிளம்பி இருப்பாங்க. இந்த உலகத்துக்குள்ள போயிட்டு பார்த்தா அந்த தங்கச்சி பாம்பு இருக்கால, அந்த பாம்பு ஒரு அழகான பொண்ணை காட்டுக்குள்ள பார்த்திருப்பா. பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல வேற ஏதோ ஒரு சாந்தான்னு நினைச்சு இந்த பொண்ணு முகத்துல ஒரு மாஸ்க் மாதிரி கட்டியிருப்பா. அதை கலத்திட்டு பார்த்தா பொண்ணோட முகத்தை பார்த்து அப்படியே தங்கச்சி பாம்பு மயங்கி போயிடுவா. இப்ப காட்டுல இருந்த பொண்ணுக்கு இது ஒரு பொண்ணு தான், பாம்பு தான். அந்த பாம்பு இது மாதிரி பையனா மாறி இருக்கு அப்படின்னு எல்லாம் தெரியாது. நீ சாத்தான் தானே அப்படின்னு சொல்லி இந்த தங்கச்சி பாம்பு கேட்குறப்போ, அதெல்லாம் கிடையாது, நான் சாத்தான் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு புரிய வச்சிருப்பா. இப்போ பார்க்க போனா இவங்க 2 பேருமே பொண்ணுங்க தான். ஆனா தங்கச்சி பாம்பு மனுஷ உருவத்துல இருப்பா. பையன் மாதிரி இருக்கனால இப்போ எதிரில இருக்க பொண்ணும் பையனா நினைச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. இந்த பாம்பா இருந்த பையனா மாறியவனுக்கும் நம்ம ஒரு பொண்ணு அப்படிங்கறதே மறந்து போயிடுச்சு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ சின்சியரா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க.